இன்றைக்கி நான் பணியாரம் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இட்லி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோடய பொண்ணு கொடுக்குறனால அவளுக்கு நிறைய காரம் சாப்பிட மாட்டாள். அப்புறம் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது மிளகாத்தூள் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து பச்சை மிளகாய் வேணான்னா நீங்கள் வர மிளகாய் கூட இதில் போட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நான் எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் உப்பு கொஞ்சமாக வச்சுக்கோங்க. இவ்வளோ உப்பு நான் போட போகிறதில்ல, இதில் வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் போடுவேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஆனியன் போட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நான் ஏற்கனவே வந்து இந்த பனியார சட்டி ஆயில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் லைட்டாக ஹீட் பண்ணிடுறேன். ரொம்ப நேரம் ஹீட் பண்ணிங்கன்னா நம்ம போட்டோன்னே அது வந்து கருகிரும். அதனால் கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாவு எடுத்து இது ஒரு சின்ன ஸ்பூனில் எடுத்து போடுங்க. பெரிய கரண்டியில் போட்டிங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கொட்டிடும். இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம திருப்பி விட்டுடலாம். உங்கள்கிட்ட முறுக்கு கம்பி இருந்தால் அதில் கூட திருப்பி விடலாம். இல்லை இந்த மாதிரி குட்டி ஸ்பூன் எடுத்து அதில் திருப்பி விடலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வெந்துச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. மேலெல்லாம் இந்த மாதிரி மாவாக இருந்தது அப்படின்னா நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி திருப்பலாம். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இது ஃபுல்லாக எடுத்துடலாம். இப்போது நம்ம பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. டீ, காஃபி எல்லாத்துக்கூடயும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே செஞ்சு பாருங்கள்.